இந்த வழக்குல பல நாடுகளும் தங்களை இணைத்துக் கொள்கிற அந்த வகையில் பெல்ஜியமும் இன்றைய நாளில் இந்த வழக்குல தாங்களும் காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் இனப்படுகொலை தான் செய்திருக்கிறது காசாவிலே என்பதை வாதிடுவதற்காக இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறது. எனவே இது பாலஸ்தீன அப்பாவிகளுடைய நியாயத்தை வேண்டுகிற பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக நம்ம பார்க்க முடியும். அங்காராவில் துருக்கியினுடைய இராணுவ தளபதிகள், துருக்கியினுடைய பாதுகாப்பு பிரமுகர்கள், துருக்கியினுடைய உளவுத்துறை பிரமுகர்கள் என்று பல பேரையும் லிபியாவினுடைய இராணுவ தளபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பில் லிபியாவினுடைய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி அல் ஹத்தாத் அவரோடு சேர்த்து அவருடைய 4 தோழர்கள் என்று மொத்தமாக 5 முக்கியஸ்தர்கள், அதோட ஹெலிகாப்டரில் விமானத்தில் பயணித்த மேலதிகமான 3 பேர், மொத்தம் 8 பேர் விமான விபத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளிலும் அதையொட்டிய சர்வதேச நிலப்பரப்புகளிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்த்து வர்றோம். அந்த அடிப்படையில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்பதைத்தான் முக்கியமாக இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் காசாவில் இஸ்ரேல் பாரிய இன அழிப்பு ஒன்றை செய்தது என்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆல்ரெடி தென்னாப்பிரிக்கா ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது. அந்த வழக்கின் பிரகாரம் தற்போது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அவருடைய பாதுகாப்பு அமைச்சர்கள் என்று பல பேருக்கும் மொத்தமாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிற அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இந்த வழக்குல பல நாடுகளும் தங்களை இணைத்துக் கொள்கிற அந்த வகையில் பெல்ஜியமும் இன்றைய நாளில் இந்த வழக்குல தாங்களும் காசாவுக்கு ஆதரவாக இஸ்ரேல் இனப்படுகொலை தான் செய்திருக்கிறது காசாவிலே என்பதை வாதிடுவதற்காக இணைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறது. எனவே இது பாலஸ்தீன அப்பாவிகளுடைய நியாயத்தை வேண்டுகிற பயணத்தில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த மாதிரியான நாடுகள் எல்லாம் இணைந்து கொள்வது என்பது பாலஸ்தீன சுதந்திர பாலஸ்தீனத்திற்குரிய ஒரு வடிகாலாகவே மாறிவிடும்ங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கு காசாவினுடைய பல பகுதிகளிலையும் ஷெல் தாக்குதல்கள், வான்வழி தாக்குதல்கள், தரைவழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக கான் யூனிஸினுடைய கிழக்கு பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல்களில் 3 அப்பாவி சகோதரர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாசர் மருத்துவமனை வளாகம் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் நார்த் காசா பகுதிகளில் ஜபாலியாவில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய துப்பாக்கி சூட்டில் 3 பாலஸ்தீனர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அல் ஷிஃபா மருத்துவமனை தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் இன்றைக்கு பதிவாகி இருக்கிறார். அதே நேரத்தில் காசாவினுடைய கிழக்கு பகுதிகளில், அதாவது கான் யூனுஸ், அதே போன்று ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் இன்றைக்கும் வான்வழி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஹெலிகாப்டர், அதே போன்று ஹெலிகாப்டரிலிருந்து துப்பாக்கிச்சூடு நடத்துவது, பீராங்கி தாக்குதல்களை நடத்துவது போன்ற தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை காசாவில் இருக்கக்கூடிய அல் ஜசீராவினுடைய பத்திரிகையாளர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் காசா நகரத்தினுடைய தூஃபா என்கிற பகுதிகளில் இஸ்ரேலிய போர் விமானங்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. யுத்த நிறுத்தத்தை மீறி அதை உடைத்து நாசமாக்குற விதமாக இஸ்ரேல் தொடர்ந்து இந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்தி வர்றதை நம்ம அவதானிக்க முடிகிறது. அதே நேரத்தில் சென்ட்ரல் காசா பகுதிகளுடைய புரைஜ் அகதி முகாமுக்கு கிழக்கு பகுதிகளில் இன்றைக்கு பாலஸ்தீன அப்பாவிகளுடைய வீடுகளை இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஹெலிகாப்டர்களிலும் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மொத்தத்தில் யுத்த நிறுத்தத்தை கொஞ்சம் கூட கணக்கில் எடுக்காம தொடர்ந்து மீறி வருகிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளை நம்ம பார்க்கிற அதே நேரத்தில் நேற்று இரவு இலங்கை இந்திய நேரப்படி நேற்றிரவு மிட்நைட்டுக்கு பிறகு வந்த ஒரு முக்கியமான செய்தி தான் லிபியாவினுடைய இராணுவ தளபதியினுடைய மரணம் தொடர்பான செய்தி. துருக்கியினுடைய தலைநகர் அங்காராவில் ஒரு மீட்டினுக்காக அவங்க பங்கேற்றிருந்தாங்க. அங்காராவில் துருக்கியினுடைய இராணுவ தளபதிகள், துருக்கியினுடைய பாதுகாப்பு பிரமுகர்கள், துருக்கியினுடைய உளவுத்துறை பிரமுகர்கள் என்று பல பேரையும் லிபியாவினுடைய இராணுவ தளபதி சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். அந்த சந்திப்பில் லிபியாவினுடைய இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி அல் ஹத்தாத் அவரோடு சேர்த்து அவருடைய 4 தோழர்கள் என்று மொத்தமாக 5 முக்கியஸ்தர்கள், அதோட ஹெலிகாப்டரில் விமானத்தில் பயணித்த மேலதிகமான 3 பேர், மொத்தம் 8 பேர்
விமான விபத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மரணத்திற்கான காரணம் என்ன என்பது வெகு விரைவில் தெரிய வந்துவிடும் என்று சொல்லி துருக்கியினுடைய உள்துறை அமைச்சகம் இன்றைக்கு செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஹத்தாத் தலைமையிலான இந்த லிபியாவினுடைய தூதுக்குழு அங்காராவில் அதிகாரப்பூர்வமான உத்தியோகபூர்வமான ஒரு விஜயத்தை தான் மேற்கொண்டிருக்கிறார்கள். இராணுவ தலைவர்கள் உள்ளிட்ட ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பல பிரமுகர்களை சந்தித்து அவங்க பேச்சுவார்த்தையை நடத்திட்டு அங்காராவினுடைய விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகுதான் இந்த விபத்து ஏற்படுகிறது. விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, பயணிக்கக்கூடிய விமானம் ரேடாருடைய கண்ட்ரோலை மீறுவதற்கு முன்பதாகவே தாங்கள் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம் என்கிற செய்திகளை உடனடியாக வழங்குகிறார்கள். அந்த செய்திகள் வழங்கப்பட்டும் அவர்களால் தப்பிக்கவோ அல்லது வேறு யாரும் அவர்களை காப்பாற்றவோ முடியவில்லை. ஒரு ½ அன் அவருக்குள்ளாக, விமானம் புறப்பட்ட ½ அன் அவருக்குள்ளாகவே ரேடாருடைய கண்ட்ரோலை அவங்க மீறிடுறாங்க. கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. எனவே எங்கே இருக்கிறது விமானம் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அங்காராவினுடைய தென்மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஹமானா என்கிற ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தினுடைய ஒரு கிராம பகுதிகளில் இந்த விமானம் வெடித்து சிதறி இருக்கிறது என்கிற தகவல்கள் துருக்கியினுடைய பாதுகாப்புத்துறைக்கு உடனடியாக கிடைக்கிறது. அந்த விமான விபத்திலே கொல்லப்பட்ட அத்தனை பேருடைய உடல்களும் ஜனாசாக்களும் மீட்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை துருக்கி வெளியிட்டிருக்கிற அதே நேரத்தில் இந்த பயணத்தில் லிபியாவினுடைய தலைமை தளபதி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அலி ஹத்தாத் அவங்க இருந்திருக்கிறாங்க. அவருடைய ஆலோசகர் முகமது அல் அசாவி இருந்திருக்கிறாரு. தரைப்படைகள், லிபியாவினுடைய தரைப்படைகளுடைய தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அல் பிதூரி இருந்திருக்கிறார். அதே போன்று இராணுவ உற்பத்தி ஆணையத்தினுடைய இயக்குநராக செயல்படக்கூடிய பிரிகேடியர் ஜெனரல் மஹமூத் அல் கத்தாவி இருந்திருக்கிறார். இதை தாண்டி இவர்களுடைய ஊடக அலுவலகத்தினுடைய புகைப்பட கலைஞரும் இருந்திருக்கிறார். ஒரு இது மாதிரி மீட்டிங் நடத்தினா அஃபீஷியலாக ஃபோட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் இருப்பார்ல, அவரும் இருந்திருக்கிறாங்க. மொத்தத்தில் 8 பேர் விமானத்திலே பயணித்திருக்கிறார்கள். இந்த 8 பேருமே இந்த விமான விபத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட நேரம் பாரிய வெடிப்பு சத்தத்தோடு இந்த விமானம் வெடித்து சிதறியது என்கிற செய்திகளையும் துருக்கியினுடைய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தகவல்களில் நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் துருக்கிய பிரதமருடைய முன்னாள் ஆலோசகர் சொல்லுகிற நேரத்தில் அங்காராவில் இருந்து விமானம் புறப்பட்ட சரியாக 35வது நிமிடங்களுக்கு பிறகு அவசரமாக தரையிறங்க வேண்டும் என்று சொல்லி விமானத்திலிருந்து கோரிக்கை வந்ததாகவும் அது உடனடியாக துண்டிக்கப்பட்டு அடுத்த கணங்களில் தான் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது என்கிற செய்திகளோடு விபத்துக்குள்ளான விமானம் லிபியாவினுடைய விமானம் இல்லை என்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இப்போ என்னன்னா, இது திட்டமிட்ட ஒரு படுகொலையா அல்லது யதார்த்தமான ஒரு விபத்தா என்கிற கேள்விதான் சர்வதேச அளவில் ஒரு முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னால், இதில் போனவர்கள் அத்தனை பேருமே இராணுவத்தினுடைய மிக முக்கியமான நபர்களாக இருக்கிறார்கள். இராணுவத்திற்கும் லிபியாவினுடைய ஆட்சி நடத்துகிற கவுன்சில், அங்கே ஆட்சி நடத்துவதற்கு கவுன்சில் ஒன்று நியமிக்கப்பட்டு அந்த கவுன்சிலுக்கு தலைவர், செயலாளர் இந்த மாதிரி தான் நியமிச்சிருக்கிறாங்க. அவங்கள தான் ஜனாதிபதி, பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் இந்த இரு தரப்புக்கும் இடையில ஒரு தொடர் முருகல் நிலை இருந்த நிலையில தான் இந்த சந்திப்பும் நடைபெறுகிறது. சந்திப்பு முடியும் போது அவங்க பயணிக்கிற விமானம் இப்படி விபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது என்கிற சந்தேகங்கள் தற்போது பாரிய அளவில் எழுப்பப்படுகிற அதே நேரத்தில் இந்த விமானம் வாடகைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு விமானம், இது லிபியாவினுடைய சொந்த விமானம் கிடையாது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. எனவே ஓரிரு நாட்கள் தாண்ட வேண்டும். உண்மையிலேயே லிபியாவினுடைய இராணுவ தளபதிக்கு என்ன நடந்தது, அவர் கொல்லப்பட்டாரா அல்லது தற்செயலாக நடந்த விபத்தா என்பதை நம்ம அப்பதான் புரிந்து கொள்ள முடியும் என்கிற தகவல்களோடு இன்றைக்கும் தெற்கு லெபனானுடைய பல தளங்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை, ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஹிஸ்புல்லாக்களுடைய ஏவுகணைகள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் என்று சொல்லித்தான் அந்த இடங்கள் மேலே இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருந்தாலும் அந்த இடத்துல எங்களுடைய எந்த இராணுவ தளங்களும் இல்லை என்கிறது ஹிஸ்புல்லாக்களுடைய இராணுவ பிரிவு. அதே நேரத்தில் இப்படியான தாக்குதல்களை தொடர்ந்தும் பொறுத்துக்கொள்ள முடியாது என்றும் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வரக்கூடிய நிலையில தான் மீண்டும் மீண்டும் ஹிஸ்புல்லாக்களை சீண்டும் விதமாக இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை நடத்தி வருகிறார். அதே நேரத்தில் காசாவுக்குள் வளமை போல் இன்றைக்கும் அவர்கள் ஒப்பந்த பிரகாரம் அனுப்ப வேண்டிய 600 கண்டெய்னர்கள் அனுப்பப்படவில்லை. 100க்கும் குறைவான கண்டெய்னர்கள் தான்
உணவு தண்ணீர் மருந்துகளை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைந்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் 2ஆம் கட்ட சமாதான நடவடிக்கைகள் எப்போது தொடங்கும் என்கிற கேள்விகளும் தற்போது சர்வதேச மட்டத்திலே எழுப்பப்பட்டு வருகிறது. இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளைத்தான் உங்களிடத்தில் கொண்டு வந்து தந்திருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய இரு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சர்வதேச செய்திகள் இந்த வெள்ள நிவாரண பணிகளில் இருக்கிறதுனால தான் செய்திகள் சற்று தாமதமாகவும் குறைவாகவும் வந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிவாரண பணிகள் முடிஞ்சதோடு நம்ம கூடுதலாக அந்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தருவதற்கு தயாராக இருக்கிறோம். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்று நிம்மதியானவர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக வாகிறது. அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.